எனக்கு சின்ன வயசுல இருந்து அம்மா கால் பிடிச்சு விட்டாதான் தூக்கமே வரும். அப்புறம் தலை சொரிஞ்சு விடணும், கால் பிடிச்சு விடணும், அப்பப்ப முதுக தட்டி கொடுக்கணும். இதெல்லாம் இல்லாம எனக்கு தூக்கமே வராதத்தான். ஓ, உனக்கு கால் பிடிச்ச விட தான் நீ இவ்வளவு நேரம் பில்டப் பண்ணியா? ஆமா அத்தான். வந்த அன்னைக்கே கேட்க சங்கடமா இருந்துச்சு. பழகணும்ல, அதான் இன்னைக்கு கேட்டேன். ஏன் அத்தான், எனக்கு அப்போ கால் புடிச்சு விட மாட்டீங்களா? மாட்டேன். உன்னை நல்லா வளர்த்திருக்காங்க. நன்றி அத்தான். நான் காலையில அம்மா கிட்ட சொல்லிடுறேன். நான் சொன்னனே சொல்லு, சரியா? அத்தான், ஆணும் பொண்ணும் சமம்னு சொல்றீங்க, ஆனா காலை பிடிக்க சொன்னா மட்டும் மாட்டேன்னு சொல்றீங்க. சரி, எனக்கு இப்போ ஒரு உண்மை மட்டும் சொல்லுங்க. என்ன பிடிச்சுதானே கல்யாணம் பண்ணிட்டிய? சொல்லுங்க அத்தான். தூங்குற மாதிரி எல்லாம் என்கிட்ட நடிக்க முடியாது. எனக்கு நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். சொல்லுங்க. என்ன பிடிச்சுதானே கட்டினிய? நான் வேணும் தானே அண்ணன் கிட்ட வந்து தில்லா நின்னு பொண்ணு கேட்டீங்க. சொல்லுங்க அத்தான். இவ கூட ஒரே ரோதனையா போச்சு. ஐயோ அத்தான், அத்தான் நில்லுங்க. அத்தான், ஒரு இடத்துல நில்லுங்க. முதல்ல நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன கல்யாணம் பண்ணதானே எங்க வீட்ல பொண்ணு கேட்டிய? கல்யாணம் ஆன பின்ன நான் இங்கிட்டு வந்தா நீங்க அங்கிட்டு திரும்பிட்டு போறீங்க. நான் உங்களை பார்த்தா நீங்க வேற எங்கேயோ பாக்குறீங்க. என்னதான் அத்தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? முகம் பார்த்து கூடவா பேசக்கூடாது? அப்புறம் என்னத்த உங்களுக்கு என்ன பிடிச்சது? எனக்கு ஒண்ணுமே புரியல அத்தான். என்கிட்ட என்ன பிடிச்சு நீங்க கல்யாணம் பண்ணிய? அத மட்டும் எனக்கு சொல்லியேதான் ஆகணும். நீங்க சொல்லலனா என் மனசுக்கு ஏதோ உறுத்தலாவே தான் இருக்கும். சொல்லிட்டேன். அந்த லைட்டை நிறுத்துங்க. தூக்கம் வருதான்னு பாக்குறேன். சும்மா எதை கேட்டாலும் கோழியை திருடின மாதிரி நல்லா முழி முழிக்கிறீங்க. இருங்க இருங்க, என் அப்பா கிட்ட ஒரு நாள் சொல்லி வைக்கிறேன். அப்பதான் தெரியும் உங்களுக்கு.